ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் கேல் கெஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 885. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட் வந்து 885. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் இன்னிங். ஓகேங்களா? அப்படின்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 5 கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 5ன்ற நம்பர் பாருங்கள் சூப்பராக சி போர்டில் ஒரு வின்னிங்காக வந்திருக்கு. அது மட்டும் அல்ல, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் வந்து 5ஆம் நம்பர் நான் பி போர்டு கொடுத்துருந்தேன். சி போர்டில் வந்து போர்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ 8ன்ற நம்பர் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் 85. ஓகேங்களா? 85 அப்படின்ற செட்டு கொடுத்துருந்தேன். ஸோ இதை பார்த்துக்கங்க, வீடியோ வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். 85ன்னு கொடுத்துருந்தேன். நீங்கள் இந்த நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏசி போர்டு வின்னிங் அண்டு பிசி போர்டு வின்னிங். ஓகேங்களா? 2 போர்டு வின்னிங்குமே வாங்கியிருப்பீங்க. ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ண சொல்லி தான் நான் கொடுத்துருந்தேன். அப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2D ஓகேங்களா 2 டிஜிட்டில் 2 போர்டுக்குமே வின்னிங் வாங்கியிருப்பீங்க. லாஸ் ஆகாமல் வாங்கியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாம்பிளுக்கு இந்த செட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். 85 ட்ரை பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணி 58ன்னு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியும் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த செட்டே இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்துருச்சு. ஒரு சூப்பர் வின்னிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணி வின்னிங் வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங் பார்த்துலாம். ஸோ முடிஞ்ச வரை என்னுடைய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சேனலில் வந்து நீங்கள் ரெகுலராக டியர் கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஸோ அது மட்டும் அல்ல, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சேனலில் வந்து ஸ்ட்ரைக் ஓகேங்களா, அதாவது யூடியூப் மூலிமா ஸ்ட்ரைக்குன்றது வந்தால் ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேனலில் வந்து நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரைக் முடிகிற வரையும் வீடியோ வந்து போட முடியாது, சேனலே இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வீடியோ வரல, நீங்கள் அந்த சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்க்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பரை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா காருண்யா ப்ளஸ் கம்பெனி. ஓகேங்களா? காருண்யா ப்ளஸ் கம்பெனி 528 ட்ரா நம்பருக்கான கேரளா கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்போர்ட் நம்பர் பார்த்துலாம். ஸோ நாளைக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்பர்லாம் ப்ளே பண்ண மாட்டாங்க அப்படின்றது என்னோடய கெஸ். உங்கள் கெஸ்ஸில் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நாளைக்கான ஆல்போர்டில் 8ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரிப்பீட் ஆகலாம். ஸோ 8 வந்து பார்த்துக்கோங்க. இதை விட்டால் வேறு நம்பர் வருமானு கேட்டிங்கன்னா 6ன்ற நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்போர்டுக்கு 8ம் 6ம் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் 8ம் 6ம் ஆல்போர்டில் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டாக எடுத்திருக்கேன். சிங்கிள் போர்டாக வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து பார்த்தலாம். சிங்கிள் போர்டாக ஏ போர்டுக்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான ஏ போர்டுக்கு 8 வந்து ரிப்பீட் ஆகலாம். ஓகேங்களா? அப்படி அந்த நம்பர் வரலை அப்படின்னா 5ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகலாம், பார்த்துக்கங்க. இந்த 2 நம்பர் தவிர ஏ போர்டுக்கு வேறு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. பி போர்டுக்கான நம்பர்னு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? சி போர்டுக்கான நம்பர்னு பார்த்திங்கன்னா 9 ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சி போர்டுக்கு 9 அல்லது 2ஆம் நம்பர் வந்து வச்சு பாருங்கள். ஓகேங்களா? சி போர்டுக்கு 9 அல்லது 2 வச்சுக்கோங்க. பி போர்டுக்கான நம்பர் வந்து நம்ம 6 கொடுத்துருக்கோம். ஸோ 6 அதை விட்டால் அதுக்கான பவரான 1ன்றதும் வரலாம், பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்க கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துடலாங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஆருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 93 61 49 25 77
ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 93 61 49 25 77 உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. 93 61 49 25 77. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர் வந்து பார்த்துருவோம். ஸோ நாளைக்கான 2Dக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான 2D நம்பர் பார்த்திங்கன்னா இதே வந்து ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. 35 01 95 03 02 25 58 86 86 00. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அவங்களுடைய கெஸ்ஸிங் அண்ட் நம்பர்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 65. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 10 செட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து நீங்கள் ஏபிபிசி ஏசி ஆளுக்குமே ட்ரை பண்ணுங்கள். எல்லா நம்பரையும் ட்ரை பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதிலிருந்து மேக்ஸிமம் 2 or 3 செட்டு மட்டும் எடுத்துக்காங்க. இப்போ சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 35 ட்ரை பண்ணுறீங்க ஆல் போர்டுக்கு. ஸோ இதில் ஒரு 5 செட்டு வைக்கிறீங்கன்னா அதில் பாதி கம்மி பண்ணி மிச்ச பாதி 35 ரொட்டேட் பண்ணால் 53 அப்படின்ற செட்டு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா போர்டு வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் என்னுடைய கெஸ்ஸிங் எடுக்கலை உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்பர் போடுறீங்க அப்படின்னாலுமே ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகாமல் வின்னிங்கிறது வாங்குவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து மேக்ஸிமம் செட்டு கேட்குறீங்க. ஸோ என்னோடய கெஸ்ஸுங்க ரிப்பீட் ஆகிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86ன்றது இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்துக்கோங்க. 86 65 95 03 58 35. ஓகேங்களா. ஸோ இந்த செட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த நம்பர்ஸ் மட்டுமாவது ஏபிபிசிஎஸ்சி ஆளுக்குமே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3D நம்பர் வந்து பார்த்தலாம். 3 டிஜிட் இதையே வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 3D நம்பர் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பாக்ஸுக்கு ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பாக்ஸுக்கு வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. 862 865 965 606 606 758 059. ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ட்ரிபிள்ஸ் ட்ரிபிள்ஸ் வந்தால் எந்த நம்பர்ஸ் வரலாம்ன்றது என்னோடய கெஸ் பார்த்துக்கோங்க. 333 000 777. ஓகேங்களா. ஸோ இந்த 3 செட்டு ட்ரிபிள்ஸ்க்காக கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. 777 000 333 ட்ரிபிள்ஸ்க்கு இந்த 3 செட்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் ரிப்பீட் ஆகிறதுனால கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ட்ரிபிள்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் நம்பர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சிங்கிள் நம்பர்லேருந்து உங்கள் கெஸ்ஸிங்க்கு எந்த நம்பர் வருதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 980. ஃப்ரெண்ட்ஸ் 3D நம்பர் பார்த்துக்கோங்க. இதில் உள்ள நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி இல்லைனா விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.